நேர்களை வணக்கம். நாங்கள் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெளியாகிவிட்டது. கடந்த முறை போட்டியிட்டவர்களில் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு மட்டும் இடம். யாரும் எதிர்பாராத விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களே காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் நிற்பதாக அறிவிப்பு தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. என்ன காரணம் அவர் நிற்பதற்கு? வெற்றி தான் காரணம். இப்போ இந்த தலைவர் நேரடியாக களத்துக்குள்ளே குதிக்கிறாருன்னா எல்லாம் ஒரே சுறுசுறுப்பாக ஆயிடுவாங்க. அந்த தொகுதி மட்டுமல்ல, எல்லா தொகுதியிலுமே அந்த ஒரே காரணத்திற்காக எங்கள் தலைவர் களத்தில் நிற்கிறாரு. ஏன் தலைவர் இல்லைன்னா யாரும் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்களா? தலைவரை வச்சு தானே எல்லாமே. ஒற்றை முகம் தானே, எழுச்சி தமிழ் முகத்துக்காக தானே ஓட்டு. வேற என்ன தனித்தனியாக 8 பேருக்கு பேர் வேணுமா இருக்கலாம், ஆனால் 8 இடத்துலையும் எங்கள் தலைவர் தான் போட்டியிடுகிறார். இல்லை, யாராக இருந்தாலும் அரசியலில் மேலே 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 போகிறதுக்கு விரும்புவாங்க. எம்பியாக இருக்கார், ஆல்ரெடி தேசிய அரசியலில் இப்போ ஒரு பங்காற்றிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர் எனக்கு அந்த பதவி வேணாம், நான் எம்எல்ஏக்கு நிற்க போகிறேன்றது என்ன அர்த்தம்? 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 87 ஓட்டில் எங்களை தோக்கடிக்கலை, தோத்ததாக அறிவிச்சாங்க. 150 ஓட்டு தபால் ஓட்டு என்னவே இல்லை. எண்ணாமலையே 87 ஓட்டில் யார்? அந்த காலகட்டத்தில் இருந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் தோத்ததாக அறிவிக்கப்பட்டார். ஏன்னா ஜெயலலிதா எதிர்த்து நாங்கள் ஒரு கேண்டிடேட் போட்டோம், ஒரு ப்ரொஃபஸரை போட்டோம். அந்த கடுப்பில் எங்கள் தலைவரை தோத்ததாக அறிவித்தார்கள். அதை மீண்டும் நாங்கள் சமன் செய்கிறோம். மீண்டும் அதே இடத்துல நின்று வெற்றி பெற்று மாநில அரசுக்காக இங்கே மாநிலத்தில் இருக்கிற நல்ல செயல் திட்டங்களை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் தான் எங்கள் தலைவரே களத்தில். ஏற்கனவே இந்த 8 பேருங்கிறது இதுவே பெரிய மன உளைச்சல்களுக்கு இடையில், பிரச்சனைகளுக்கு இடையில் கொடுத்துருக்கேன்னு திருமாவளவன் சொல்றாரு. 7 பேர் அவருக்கு கொடுத்துருக்காரு. அப்படின்றப்ப இன்னும் வாய்ப்பு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்களே. அப்படி பார்க்கக்கூடாது. தலைவர் தான் அனைவருக்குமான வாய்ப்பு. இப்போ சங்கத்தமிழ் அங்கே போட்டிடுறேன். தலைவர் நின்றாலே கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் 1 கோடி விடுதலை சிறுத்தை உறுப்பினர்கள் அங்கே போட்டிடுறான். இதெல்லாம் சொல்லிக்கலாம், அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான். யதார்த்தம் என்ன? இதுதான் யதார்த்தம். இதான தம்பி யதார்த்தம். இது ஒன்று தெரியாதா? யதார்த்தமே தெரியாமல் நீ பாட்டு கேள்வி கேட்டுக்கிற. எம்பி பதவியிலேருந்து எம்எல்ஏ பதவிக்கு வர்றது யதார்த்தம். அதாவது மக்களுக்காகத்தான் எல்லா பதவியும், எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி. நாங்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் எங்கள் மக்களுக்கான விடுதலையை வாங்கி தர முடியலை. இப்போ பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் என் ஃபேஸ்புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ ஒரு ஆர்டிஐலேருந்து ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. என்ன ரிப்போர்ட் தெரியுமா? அதெல்லாம் கேட்குறது இல்லை. அதாவது தென் மாவட்டங்களில் எல்லா மதுரையிலேருந்து பல மாவட்டங்கள் இருக்குல்ல, அந்த மாவட்டங்களுக்கு ஆணவ படுகொலையில் போலீஸில் ரெக்கார்ட் பண்ணணும்ல, ஃபைல் பண்ணணும்ல, ஒரே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்களாம் கடந்த 6 ஆண்டுகளில். அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி. அப்போ இதெல்லாம் நாங்கள் தட்டி கேட்கணும். 2021 செப்டம்பர் 18ஆம் தேதி எங்கள் தலைவர் முதல்வரை சந்தித்து ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனி சட்டங்களை உருவாக்குன்னு சொன்னார். நடக்கலை. இது மாதிரி பல பிரச்சனைகள். நேரடியாக சட்டமன்றத்துக்கு போகும்போது எங்கள் தலைவரை தான் தட்டி கேட்பார். சட்டமன்றத்தில் இருக்கும்போது சிஎம்மோடு பேசினா நடக்காது. எங்கே நடக்கலையில, நடக்காதனால இப்போ நாங்களே பேசியிருக்கிறோம். எது நடந்திருக்கு எங்கள் மக்களுக்கு? அப்போ எங்கள் மக்களுக்கான பிரச்சனையை நாங்கள் தீர்க்க வேண்டும் என்றால் சட்டமன்றத்தில் அடிச்சு பேச வேண்டும், தைரியமாக பேச வேண்டும். உங்க தலைவர் சொல்ற ஒரு காரணம் 2026க்கு பிறகு தமிழக அரசியலின் போக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு என்ன போக்கு மாறு, என்ன பண்ணும்? நீங்க பொறுத்திருந்து பாருங்கள் சார். ஏதாவது சொன்னாதானே சார் தெரியும். நீங்கள் சொல்லாமலே புரிஞ்சுக்கிறேன். நான் பயம் பத்திரிகையாளர். இல்ல சொல்லுங்க, என்ன சொல்றதுக்கு பயம்? அதாவது எங்க தலைவர் என்ன சொன்னார்ல, சொன்னாரா சொல்லலையா? என்ன சொன்னாரு? போக்கு மாறு. திமுகவோட கூட்டணியில இருக்கீங்க. எல்லா கட்சி தலைவர் டிடி விதிநகரன் போட்டியிடல, வைகோ போட்டியிடல, பல கட்சி தலைவர்கள் எல்லாம் தோத்து போற ஆளுக்கு பேர போறேன்னு சொல்லி இருக்கிறேன் சார். இவருக்கு ஆல்ரெடி பதவி இருக்கு. அப்படி இல்ல தம்பி என்ன போக்கு மாறும்? அது என்ன மாறும்ன்றத அந்த நேரத்துல வாங்க, நம்ம பேட்டியை கொடுத்துக்கிறோம். அதை கணிக்கணும் பத்திரிகையாளர். உங்க தொண்டர்களே குழம்பு போயிருக்காங்க சார். யாரும் குழம்பு தெளிவாக இருக்கிறோம், ரொம்ப தெளிவா இருக்கிறான். அதான் விடுதலை சிறுத்தை. பிடி கொடுக்காம தான் பேச போறீங்களா? பிடி கொடுக்குறமா கொடுக்கலையான்றது மேட்டர். நான் பேசுவது யதார்த்தமான உண்மை. யதார்த்தத்தை சொன்னால தெரியும். யதார்த்தத்தை தான் சொல்லிட்டு தானே இருக்கிறான். நீ கேட்காம இருந்தீங்கன்னா சொல்லிட்டு தானே தம்பி இருக்கிறான். என்ன போக்கு மாற போகுது? அது என்ன போக்கு மாறுன்றத நீ 5ஆம் தேதி உங்களுக்கே தெரியாது. 5ஆம் தேதி வா. எனக்கு தெரியுமே. தெரியும். என்ன அது உனக்கு தெரியாதா? இல்ல தெரியல, சொல்லுங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியல சார், தெரியல. அப்படின்னா நீ நிறைய படிக்கணும்.
இல்ல என் தலைவரை படிக்கணும், கட்சியில வந்து நீ ஜாயின் பண்ணணும். இல்ல என்ன விடுதலை தெரியுது, சிறுத்தையில வந்து உனக்கு ஒரு இளைஞர்கள் உனக்கு சேர்த்தேன்னா என்ன தெரியும்னு சொல்லுங்க. நீ அது மே என்ன 5ஆம் தேதி வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும்ல, சொல்லுங்க. தம்பி. மே 5 வா, வந்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்கும் போகுது அன்னைக்கு விழாவாரியா பேசுவோம். அன்னைக்கு இதே ரிசல்ட் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா உனக்கு? என்ன மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒருவேளை அமைஞ்சிட்டா அது என்னன்றத நீ அப்ப வந்து பாரு. உங்க தலைவருக்கு அமைச்சர் போஸ்ட் கேட்டுறலாம். அப்ப வந்து பேசுவோம் தம்பி. இது எங்க தலைவர் இல்லன்னு சொல்லிருங்களா, இந்த எப்படி? திட்டம் இல்லன்னு சொல்லுங்களேன். இதை விட வேற திட்டம் கூட இருக்கலாம். ஓ, இதை விட பெரிய அந்த திட்டமா? திட்டத்தை பூரா உங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா அதுக்கு பேரு திட்டம் இல்ல. சரியா? அதனால நீ எந்த கவலையும் பட தேவையில்ல. 8ஐ அடிச்சு தூக்கணும், இதான் எங்களுடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டம் 8 வெற்றி பெறும் பொழுது தமிழக அரசியலில் ஒரு பெரிய ஒரு சிறப்பாக அமையும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுல இன்னொரு விஷயம், ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் ரொம்ப ஆக்டிவா இருந்த ஒரு பொலிட்டீஷியன், ஒரு எம்எல்ஏ. சட்டமன்றத்துல அவ்வளவு பெர்ஃபெக்டான பெர்சன்டேஜ் அட்டெண்டன்ஸ்லாம் வச்சிருக்காரு, எல்லா விவாதங்களையும் பங்கெடுப்பு. அவருக்கு ஏன் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலை அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை கிளம்புது. சோசியல் மீடியாலாம் எல்லாம் விவாதிக்கிறாங்க. அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம ஒரு பெரிய தவறு செஞ்சிருச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்துல் ரஹ்மான் என்ற அந்த இஸ்லாமிய பேரவையுடைய மாநில செயலாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல சார், மக்கள் மத்தியில ஒரு நற்பெயர் எடுத்தவர், பிரபலமானவர், நல்லா பேசக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னா அது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பலவீனம் இல்லையா? அவர் கட்சி பணி செய்வதற்காக அழைத்திருக்கிறோம், அடுத்தபடியாக வாய்ப்பு கொடுப்போம். இல்ல, இதனால விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளேயே ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறதா? அப்படி அதிருப்தி இருக்குதா? நீனா கிளப்பி விட்டுறாத. அதிருப்திலாம் ஒண்ணும் இல்லை, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு வண்டி. சரியா? அதனால நிச்சயமாக என்னன்னா அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணும், அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கொடுக்கணும். ஒரே குறிப்பிட்ட இடத்துல அதிகாரத்தை குவிக்க கூடாது. கட்சிக்குள்ள தானே, கட்சிக்குள்ள இல்ல, ஒரு மனிதனிடம். இப்ப நீ சொன்ன பத்தியா, ஆனு சோனவா சூப்பரன் இல்ல, அடுத்து வந்து பேசுவ அப்துல் ரஹ்மான் சூப்பரன். அது மாதிரி எங்களுக்கு பல தலைவர்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ 2 பேர், இன்னும் பல பேர் வருவாங்க. பல ஆளுமைகள் இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள. திராவிட முன்னேற்ற கழகத்துடன் அல்லது முதல்வருடன் உங்கள் தலைவர் கலந்து ஆலோசித்து தான் இந்த முடிவு எடுத்தாரா? இந்த முடிவுல எங்க தலைவர் சொந்தமா எடுப்பாரு. எதுக்கு அவங்கள்ட்ட போய் கலந்து ஆலோசிக்க? அவர்கிட்ட சீட்டு வாங்குறதே எங்க வேலை. ஒரு கவர்மெண்ட்ல உங்க தலைவர் வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தவர், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி அந்தஸ்தை கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவர், தேசிய அரசியல்ல ஒரு முகமா இருக்கும். அவர் போய் ஒரு எம்எல்ஏ சீட்ல போய் உட்கார்ந்தா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சரி, உங்க தலைவருடையது கிடையாது. எம்எல்ஏன்றது ஒரு பெரிய போஸ்ட். எங்களுக்கு எம்எல்ஏனாலும் ஒண்ணுதான், எம்பினாலும் ஒண்ணுதான், கவுன்சிலரும் ஒண்ணுதான், எதுவுமே இல்லைனாலும் ஒண்ணுதான். எங்களுக்கு மக்கள் பணியாற்ற வேண்டிய தேவையை ஒட்டிதான். உங்களுடைய கட்சி தொண்டர்கள் திருமாவளவனை நாளைய முதல்வராக்கி பார்க்கணும்னு, அழகு பார்க்கணும்னு அந்த ஒரு இதுல இருக்காங்க. அதுதான் அப்படிப்பட்ட பொசிஷன்ல இப்பதான் பாயிண்ட் பிடிச்சப்பதான் உன்னை நான் நல்ல பத்திரிக்கையாளர் எடுத்துக்குவேன். இப்ப இது கேட்ட பாரு, என்ன நிலை மாறுன்ற பத்தியா. 2031 நாங்க வந்து எதை நோக்கி நகர்றோமோ அதற்கான ஒரு சின்ன நகர்வு. புரிஞ்சா புரிஞ்சுக்க, புரியலைன்னா திருப்பியும் சொல்றேன். 2031 எங்க தலைவரே நாளைக்கு முதல்வராக்க வேண்டும், எத்தனை காலத்துல தான் நம்ம இப்படி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நகர்வு தான் இப்ப. அதனாலதான் நீ சொன்ன பார்த்தியா, அங்கிருந்து வந்துட்டாரு, அங்க வந்துட்டா இப்ப என்ன, அங்க வந்து அதுல இருந்து ரிசைன் பண்ண பிறகு அங்க ஒரு ஆளை நிப்பாட்டுவோம் என் கட்சியில இருந்து. சரியா? அப்ப 2 MP 8 எம்எல்ஏ கற்பனை பண்ணிப்பாரு. அதான் எல்லாமே அடுத்தடுத்த வளர்ச்சி, அடுத்தடுத்த பாய்ச்சல். இதுல இன்னொரு விஷயம், இப்போ காட்டுமன்னார் கோயில்ல நிக்கிறாரு, நின்னு ஜெயிக்கிறாரு அப்படின்னா எம்பி போஸ்ட ரிசைன் பண்ணணும். ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் சிரமப்பட்டு போய் வாக்களிச்சு அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அரசாங்கத்திற்கு எவ்வளவு சுமை. ரமணா படம் எத்தனை பார்த்தேன், ரமணா படம் எத்தனை முறை பார்த்தேன். அது விஜயாந்தி பேச டைலாக் வந்து நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற. எங்க மக்களுடைய வரி பணம் இருக்கு பத்தியா, சப்ளான், அதை பல பேர் பல மாநில கட்சியில் ஆட்டைய போடுறேன். அதை கேட்கறதுக்குலாம் உனக்கு துப்புல. சப்ளானா என்னன்னே தெரியாது. தெரியுமா சப்ளான் என்னன்னு? தலித் ஒரு பட்ஜெட் ஒதுக்கும் போது தலித்து மக்களுக்குன்னு அந்த குறிப்பிட்ட சதவீதத்தை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற மக்களுக்கு ஒதுக்கணும். அவங்களுக்கான எல்லா வகையான செயல் திட்டமும் எல்லா நலத்திட்டங்களையும் அறிவிக்கணும். அது தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டுமல்ல, எல்லா கவர்மெண்ட்டும் அந்த காசை ஆட்டைய போடுறேன், மற்றதுக்கு மாற்றி இருக்கிறேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. எங்கள் தலைவர் மட்டும் எலெக்ஷன்டா வந்து கேள்வி கேட்பீங்களா? நீங்கள் எதுக்கு நிற்கிறாரு? திருப்பி சொல்கிறோம்ல, எங்கள் மக்களுக்கான உரிமையை வென்றெடுக்க வேண்டும், நலத்திட்டங்களை வழங்க வேண்டும், எல்லாம் அப்படியே கிடக்கு. தாட்கோலாம் இழுத்து மூடிட்டாங்க. தாட்கோ இயங்கிக்கிட்டு இருக்கா? ஏதாவது சொல்லு, தலித்துகளுக்கு இதெல்லாம் சிறப்பு இருக்குது அண்ணே அப்படின்னு சொல்லு. இன்னும் சொல்லப்போனால் இந்த 5 ஆண்டுகளில் சாதிய கொலைகள் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. NCRP ரிப்போர்ட் சொல்லுது. இதெல்லாம் வந்து அடிச்சு கேட்கணும்ல.
அதுக்காகத்தான், எல்லாம் மக்கள் நலனுக்காகத்தான், வேற இன்னும் இல்லை, எந்த நலனும் இல்லை. இதுல உங்களுக்கு வரி காசு போகுது. சரி, எப்படி இருந்தாலும் இது செலவு தான் சார். எல்லாருக்கும் சும்மா மறுபடியும் இடைத்தேர்தல் வந்து விஜய் எத்தனை தொகுதியில் நிக்கிறாரு அன்பு தம்பி அவர்களே? 2 தொகுதியில் எடுக்கிறாரு. அதுல தோத்துட்டா பிரச்சனை இல்ல. ஒண்ணு தோத்துட்டாருன்னா இன்னொன்னு என்ன பண்ணுவாரு? இன்னொரு எம்எல்ஏ ஆயிருவாரு. அப்ப அதுல சீட்டு திருப்பி நிக்க மாட்டாங்க சார். விஜய் இப்போ வந்து அங்க நடத்துவாங்க, நடத்த மாட்டாங்க தேர்தல். சரி, நீங்க பண்ற அது காசு யாரு காசு? அது மக்கள் காசு தானே. நீங்க பண்ற ஒரு தப்புக்காக. இது தப்பு இல்ல, இது தவறு இல்ல. திருப்பி அது தப்பா பேசாத நீனு அன்பு தம்பி, அப்படி பேசாதீங்க. அது வந்து என்னன்னா அரசியல ஒரு வாயின உத்தி. இந்த உத்தியில வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்க மாநிலத்துக்குள்ள வர்றோம். சரிங்களா? எங்க ஒரு மக்களுடைய காசு வந்து ஒன்றும் பிரச்சனை. தலைமுறை எங்களை ஏமாத்தி இருக்கிறீங்க, தலைமுறை எங்களை கொள்ளடிச்சிருக்கிறீங்க. அப்போ வந்து நீங்க வந்து நாங்கள் வாய மூடிலாம் கிடக்க முடியாது. இப்போ வந்து நான் செயல்படுவதே மக்களுக்காக. அப்போ மக்களுக்காக மக்கள் வரி காசு தானே செலவழிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். மக்களே வரவேற்கிறாங்க, எல்லாரும் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு வந்து ட்விஸ்டே அதுதான். இன்னைக்கு வந்து அறிவிக்கப்பட்டதுலேயே எங்களுக்கே தெரியாது தலைவர் நிற்க போறாருன்னு. திடீர்னு வந்து நிற்கிறோம் அறிவிச்சது எவ்வளவு பெரிய சிறப்பு. நீ வந்து யாருக்குமே தெரியாது. அப்போ பாரு எப்படி எங்கள் தலைவர் எப்படி நான் காய நகரத்தில் பத்தியா. சாதாரண விஷயம் இல்லை தம்பி, இது வரலாற்றில் இதை நீ பாராட்டணும். சேனல் மூலமாக எழுச்சி தமிழருக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு. நீங்களே காட்டு மன்னார் கோயில் தான் நான் நினைக்கிறேன். அந்த தொகுதி தான் நீங்கள் ஓட்டா போடுங்க, ஜம்முன்னு குத்தி விடுங்க. அதுமாதிரி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்க. எழுச்சி தமிழர் வந்து நம்ம இதில் வந்து வெற்றி உறுதி, நிறைய ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கணும்ல. அதுக்காக இவ்வளவு நாங்கள் இது பண்ணுறோம். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு பார்த்தீங்களா, அது காட்டு மன்னாருக்குள்ளே ஒரு சிதம்பரத்துக்கு இதில் தானே ஒரு பார்லமெண்டத்தில் அதில் அதிகமான ஓட்டு வித்தியாசம் காட்டின இடமே எங்கள் தலைவருடைய மண்ணு தான் காட்டு மன்னார் கோவில். அதனால் வந்து அது அந்த ஊருக்காரர் நீங்கள் இந்த பேசுங்க, நல்லா தனியாக ஒரு இதை போடுங்க. தலைவருக்கு நல்லா ஓட்டு போடணும், எல்லா கட்சிக்காரரும் போடணும்னு சொல்லுங்கள். எல்லாம் அதிமுக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பாமக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கட்சியை பார்க்காதீங்க, தலைவருக்கு ஓட்ட போடணும்னு சொல்லுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே நிற்குதுங்க. அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிறதே எங்களுக்கு ரொம்ப சூப்பர். மாம்பழத்தை அப்படியே ஜூஸ் போட்டு நாங்கள் குடிச்சுக்குவோம், அவ்வளோதான் மேட்டர், ரொம்ப ஈஸி. அவங்களுக்காக கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. தம்பி ஜூஸ் போட்டாச்சு தம்பி, குடிக்கிறதே பாக்கி. 8 வேட்பாளர்கள்ல சிந்தனை செல்வன் அவர்கள், வன்னியரசு அவர்கள், திருமாவளவன் அவர்கள், இந்த 3ம் ஊரறிந்த முகம். மற்றவர்கள்லாம் எங்கேயுமே பெருசா விவாதத்திலேயோ மற்ற இடங்கள்லயோ பார்த்தது. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், அதுக்காக கொடுத்துருக்குறோம். ஆற்றல் அரசு உனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்னா அப்ப அந்த சமுதாயம் வந்து அவ்வளவு பெரிய அளவு ஊடக விவாதங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மூத்த உறுப்பினர், எழுச்சி தமிழர் என்னைக்கு உறுப்பினரோ அன்னை உறுப்பினர் இருந்து இன்னைக்கு இருக்கிறாரு எங்க அண்ணன், சொந்த அண்ணன், புரியுதா? அதனால வந்து எழில் கரோல்னு தெரியாது. எழில் கரோல்ன்றது யாரு? தலித் ஏழுமலையுடைய பொண்ணு. அப்புறம் வேற யாரை சொல்லுங்க? அப்துல் ரஹ்மான். அந்த பாய் வந்து அவர் வந்த பிறகு அவன் விடுதலை சிறுத்தைகள் நிறைய பாய்களை கொண்டாந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த இதில் ரமதான்ல வந்துச்சு பார்த்தீங்களா, அது 30 நாளும் விரதம் இருந்து தலைவரை கொண்டு போய் குள்ளாவை மாட்டி ஃபுல்லாக விரதம் இருக்க வச்சவர். சரிங்களா? அது மட்டும் இல்லை, பன்னீர்செல்வம் அவரின் கட்சியோட பழமையான ஆள். அவர் யாரை சொல்லணும்? மாலதி, அவங்க வந்து முனைவர் டாக்டர், அதாவது நம்ம டாக்டர் பட்டம் வாங்கினவங்க. அதனால் வந்து எல்லாம் சிறப்பான வேட்பாளர்கள், 8 பேருமே சிறப்பான வேட்பாளர்கள். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்து பிரச்சாரத்துக்கு அனுப்பி வைக்க போது அவங்களும் பிரச்சாரத்துக்கு போறாங்க. தமிழ்நாடு முழுவதும் களம் எப்படி இருக்கு? தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகளுக்கு சிறப்பாக இருக்குது. திமுக கூட்டணின்னு சொல்லுங்க. அது திமுக காரன் போய் கேட்கணும். திமுக காரன் போய் கேளு தம்பி. நான் தான் சொல்றேன், எங்க கட்சியை பத்தி எனக்கு பேச முடியும், அவ்வளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குது. ஒரு அன்பு அது கூட்டணி வந்து வெற்றி பெற போகுது, வெற்றி கூட்டணி. தளபதி ஸ்டாலினுக்கு நல்ல நேம் இருக்குது. இங்க ஒரு தளபதி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாராம். அவர் வந்து பாவம், அவரே இப்ப பேசுறீங்க. இந்த தளபதி வந்து என்ன நிரந்தரமான தளபதி விருதான தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, நல்ல மக்களுக்கு பணியாற்றி இருக்காரு. வரலாற்றில் முதல் முறையாக மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க போகுது. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இளைஞர் அணி செயலாளர், பெரும்பாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்த இளைஞர்கள்லாம் விஜயை நோக்கி போயிட்டதா சொல்றாங்க, உண்மைங்களா? தம்பி, அதாவது இந்த வார்த்தையை வந்து நான் சிரிக்கிறேன்னா நீ தான் பொறுப்பு. நல்லா கேட்டு, ஒரு விடுதலை சிறுத்தையிலிருந்து அவன் போயிட்டே அப்படின்னு என்று சொன்னேன்னா நான் யூடியூப்ல பேசுறதை நிறுத்திடுறேன். போனவன் யாரு? எல்லாம் நான் கேஸ் எடுத்துட்டேன். திமுக இருக்கிற தலித், அண்ணா திமுக இருக்கிற தலித், காங்கிரஸ்ல இருக்கிற தலித், அவன் தான் போறேன். எவன் ஒருத்தன் விடுதலை சிறுத்தைக்குள்ள எழுச்சி தமிழர்களுடைய அந்த கோட்பாடை உள்வாங்கி இன்னும் புரட்சியாளர் அம்பேத்கர் உள்வாங்கி வந்தவன் ஒரு ரூபாயே போக மாட்டேன். கூட்டியாந்து காட்டியான்ட்ட. நான் இதுக்குன்னே வந்து நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க, அவன் மூத்த பத்திரிகை எல்லா அரசியல், அதாவது பட்டறை
விடுதலை அரசியல் பயிற்சி பற்றிருக்கிற நான் ஒவ்வொரு மாவட்டமாக போய் கேட்டுட்டு தானே வர்றேன். எப்போ இருக்கிறாங்க விசில் சின்ன போட்டிருக்காங்க சேரியில், யார் அப்படின்னா அண்ணே இவன் முன்னாடி வந்து ரஷ்யர்னே, நம்ம கட்சிக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைனே, அவனை நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, அவனை நான் திருத்த விரும்பலை. கரெக்டாக அரசியல் பயிற்சியை படித்தவன், எங்கள் தலைவரை வந்து கட்சிக்குள் நுழைஞ்சவன், விடுதலை யாரும் போகல தம்பி. ஒரே ஒரு தம்பி போயிருந்தார், ஒரு தம்பி பண்ருட்டி தம்பி. அந்த பண்ருட்டி தம்பிக்கு தான் ஃபோன் பண்ணேன், பண்ருட்டி நெய்வேலி ஃபோன் பண்ணி நான் தான் பேசினேன். அந்த தம்பிகிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், தம்பி நீ அந்த கட்சிக்கு போகிறேப்பா, அங்கே போய் ஜெய் பீம்னு ஒன்றால் சொல்ல முடியுமாப்பான்னு. ஆமாண்ணே முடியாதுண்ணே. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டேன், நீ உன் தலைவனை பார்க்கணும்னா போய் பார்த்துருவியா? நான் பார்க்கவே இல்லை, அந்த சாடியை போட்டப்போ தான் போனேன், அதுக்கடுத்து பார்க்க முடியாதுல்ல. எங்கள் தலைவர் நம்ம எழுச்சி தமிழரை எப்போமாலும் பார்க்கலாம், எந்த நிமிடத்துலையும் பார்க்கலாம். இன்னொரு விஷயம்னு சொன்னேன், 3வது விஷயம் சொன்னேன், கார்ட் அட்டாக் ஆகிடுச்சு அவனுக்கு. அடுத்த நிமிஷம் வந்துட்டேன். அந்த கட்சியில் வந்து தலித்துன்றாங்கல்ல, தலித் மாவட்ட செயலாளர் ஒரு ஆள் பேர் சொல்ல அப்படின்னு. என்னென்ன சொல்கிறீங்க, ஒரு ரூபாய்க்கு மாவட்ட செயலர் கொடுக்கல. அந்த மேலே இருக்கிறதுல ஒரு 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஒரு தலைமையில செயலர் ஒருத்தர் இருக்கிறாப்புல, எனக்கு தெரியுமில்ல. அடுத்து வந்து நம்ம ராஜ்மோகன் ரைட்டா, இன்னொரு தம்பி இருக்கிறாப்புல லயோ மணியா ஒரு தம்பி இருப்பார், லயோலா மணி அன்பு தம்பி. இப்படி ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. இப்போ ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ் போயிருக்கிறாரு. இவங்க தான் தலித்து. மற்ற மாவட்ட செயலர் அதிகாரமிக்க பதவி யாருமே கொடுக்கல. தெரியுமாண்ணா தம்பின்னு, அண்ணே வந்துக்கிட்டு இருக்கனே மன்னிச்சிருக்கனே தெரியாமல் பண்ணிட்டேன்னு. அதனால் யாரும் போகல. இனிமேல் தயவு செய்து தம்பி அந்த கேள்வி என்ன கேட்காதீங்க, எங்கேயுமே கேட்காதீங்க. நீங்களாம் பரப்புறீங்க, அதாவது யார் செட்டப்னு தெரியல, எல்லாம் அப்படி ஒரு மாயை உருவாக்குற. விஜயாந்த் வரும்போது சொன்னா தலித்துலாம் போயிட்டான் நான் எங்கே போனேன், எவன் போனேன், அப்பெல்லாம் ஒரு ரூபாயே போக மாட்டாங்க தம்பி. நான் யதார்த்த சொல்கிறேன். நாங்கள் வந்து எப்படின்னா கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக அவங்கள வந்து நாங்கள் அரசியல்படுத்த வச்சுருக்கிறோம். இப்போ நான் பேசுகிறேன்ல, நீ சேலஞ்சுக்காக சொல்கிறேன், விடுதலை சிதறி எவனா ஒரு தொண்டனை உணங்க உட்கார வச்சு நீ பேட்டி எழு, என்னை விட 10 மடங்கு சூப்பராக பேசுவேன். அவ்வளோ விவரமாக இருக்கிறாங்க அவங்க. எப்படி நிறைய விஷயங்கள். நன்றி சார். நன்றி, வணக்கம்.